அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 8.8 டாபிக் பார்க்க போகிறோம். டாபிக் பேர் வந்து பிரிக்ஸு. போன வீடியோவில் வந்து நம்ம ஏசியன் அதெல்லாம் வந்து பார்த்தோம், சார்க் இதெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு 8.8 பிரிக்ஸ் பார்க்குறோம். இதுதான் வந்து இந்த 8th சாப்டருடைய கடைசி வீடியோ. இதோட வந்து இந்த 8th சாப்டர் வந்து முடியுது. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரிக்ஸ் இஸ் தி அக்ரானிம் ஃபார் அண்ட் அசோசியேஷன் ஆஃப் 5 மேஜர் எமர்ஜிங் நேஷ்னல் எக்கனாமிஸ். அப்போ இந்த பிரிக்ஸ் அப்படின்றதுக்கான பேர் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. அப்போ இந்த 5 கண்ட்ரிஸோடைய ஸ்டார்டிங் வேர்டை வச்சு தான் அந்த பிரிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இதே வந்து பேரை வந்து வச்சுருக்காங்க. ஒரிஜினலி த ஃபஸ்ட்டு 4 வேர் குரூப் டஸ் பிரிக். அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து என்ன இருக்குன்னா பிரிக் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போனா சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து கடைசியாக வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க கடைசியாக வந்து சேர்ந்ததுனால எஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, பிஃபோர் த இண்டக்ஷன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா இன் 2010. அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கடைசியாக வந்து மெம்பராக சேர்ந்துருக்காங்க. எப்போ 2010 தான் வந்து அவங்க மெம்பராக வந்து சேர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பிரிக் அப்படின்றது பிரிக்ஸ் அப்படின்ற மாதிரி மாறுது. த டேர்ம் பிரிக் வாஸ் காயின்ட் இன் 2001. அப்போ அந்த பிரிக் அப்படின்ற வேர்டு வந்து 2001 இதுக்கான பேரை வந்து வச்சுட்டாங்க. த பிரிக்ஸ் மெம்பர்ஸ் ஆர் ஆல்சோ நோன் ஃபார் தியர் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ரீஜனல் அஃபேர்ஸ். அப்போ இந்த ரீஜனல் அஃபேர்ஸ் அப்படின்னா அவங்க பகுதி கிட்ட நடக்கிற விஷயங்களில் இந்த கண்ட்ரிஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களுடைய தலையீடு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரோட தலையீடு? இந்த 5 கண்ட்ரிஸோடைய தலையீடு, BRICS, இந்த 5 கண்ட்ரியோடைய தலையீடு வந்து அதிகமாக இருக்கும். சின்ஸ் 2009 2009 த பிரிக்ஸ் நேஷன் ஹேவ் மெட் ஆனுவலி அட் ஃபார்மல் சமிட்ஸ். அப்போ ஒரு வருஷமும் இந்த மீட்டிங் வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா ஹாஸ்டட் தி 10th பிரிக்ஸ் சமிட் இன் ஜூலை 2018. அப்போ 10வது பிரிக்ஸ் சமிட் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா நடத்தியிருக்காங்க. ஜூலை 2018 வந்து நடந்திருக்கு. த அஜெண்டா ஃபார் பிரிக்ஸ் சமிட் 2018 இன்க்ளூட்ஸ் இன்க்ளூசிவ் க்ரோத், ட்ரேட் இஷ்யூஸ், குளோபல் கவர்னன்ஸ், ஷேர்டு ப்ராஸ்பெரிட்டி, இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. அப்போ இந்த 10வது பிரிக்ஸ் சமிட் நடக்குது இல்லையா, அவங்களுடைய அந்த இது நடந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னா ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு போகுது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களுமே வந்துட்டு ஈக்குவலாக வளர்ச்சி அடையணும் அப்படின்றத வந்து இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்றது. இப்போ ட்ரேடிஷனாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த வியாபாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை பற்றி பேசியிருப்பாங்க. அப்புறம் வந்து குளோபல் கவர்னன்ஸ் அப்படின்னா உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும், ஒரே மாதிரியான கவர்னன்ஸ் பண்ணணும். அது மாதிரி ஷேர்டு ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா வளங்களை வந்து எல்லாருமே வந்து பகிர்ந்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டிலாம் அவங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்து வந்துட்டு இந்த பிரிக்ஸில் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் மெம்பர்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஃப்ளாகோட கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் அட் ஷாங்காய், சைனா. அப்போ சைனாவில் வந்து இந்த பிரிக்ஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் NDB ஃபார்மலி ரெஃபர்டு டு அஸ் தி பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை பிரிக்ஸ் ஸ்டேட்ஸ். அப்போ இந்த பிரிக்ஸ் நாடுகள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்ற மாதிரி ஒரு பேங்க் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னது பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் சமிட் வாஸ் ஹெல்ட் அட் மாஸ்கோ அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஹாஸ்டட் தி 10th கான்ஃபரன்ஸ் அட் ஜொஹானஸ்பர்க் இன் ஜூலை 2018 அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு சமிட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மாஸ்கோவில் வந்து நடந்திருக்கு. 10th சமிட் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஹாஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜோஹான்சன்பெர்க் அப்படின்ற இடத்துல வந்து நடத்தியிருக்காங்க. அடுத்து இந்தியா ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹாஸ்டிங் 4th and 8th சமிட்ஸ் இன் 2012 and 2016 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ 2012 வந்து 4th சமிட் நடந்திருக்கு, 2016 8th சமிட் நடந்திருக்கு. ரெண்டையுமே வந்து இந்தியா தான் வந்து ஹாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கீ பாயிண்ட்டு. ஃபியூ ஃபேக்ட்ஸ் அபவுட் பிரிக்ஸ். அப்போ பிரிக்ஸோடைய சில ஃபேக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் மேக்கப் 21% ஆஃப் குளோபல் ஜிடிபி. உலக ஜிடிபி மொத்த வருமானம் இருக்குல்லையா, உலகம் முழுக்கில் இருக்கிற ஜிடிபியில் பிரிக்ஸ் கண்ட்ரி மட்டும் 21% வந்துட்டு ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தே ஹாவ் இன்க்ரீஸ்டு தேர் ஷேர் ஆஃப் குளோபல் ஜிடிபி 3-fold இன் பாஸ்ட் 15 years. அப்போ அந்த கடந்த 15 வருஷத்தில் இந்த 5 கண்ட்ரிஸும் சேர்ந்து மொத்த ஜிடிபியை வந்து 3 மடங்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. அதாவது 3-fold இன்க்ரீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3 மடங்கு அதிகமாகிருக்கு. த பிரிக்ஸ் ஆர் ஹோம் டு 43% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன். அப்போ உலக மக்கள் தொகையில் 43% வந்து இந்த 5 கண்ட்ரிஸில் மட்டும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது. இதில் வந்து மக்கள் தொகை குறைவாக இருக்கிற நாடு வந்து பார்த்தோம்னா ரஷ்யா.
இப்போ வந்து நம்ம சும்மா உங்களுக்கு இந்த எக்கனாமிக் சம்மந்தம் இல்லாத ஒரு கணக்கு தான் நான் கேட்குறேன். என்னதுன்னா, இப்போ வந்து எல்லாரோடைய சேர்த்து ஆவரேஜ் பண்ணி 43% அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ரஷ்யாவுடைய பாப்புலேஷனை இதில் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம். ரஷ்யாவுடைய பாப்புலேஷனை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா, அப்போ இந்த 43% வந்து குறையுமா கூடுமா? ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறையுமா கூடுமா அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி, விருப்பம் இருந்தால் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே, அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னா, இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் ஹேவ் கம்பைன்டு ஃபாரின் ரிசர்வ்ஸ் ஆஃப் அன் எஸ்டிமேட்டட் 4.4 ட்ரில்லியன். அப்போ இந்த 5 கண்ட்ரிஸ் இருக்குல்ல பிரிக்ஸ் கண்ட்ரி, இவங்ககிட்ட வந்து ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா $4.4 ட்ரில்லியன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து வழக்கம் போல் அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் பார்க்குறோம். நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? டு இன்க்ரீஸ் ட்ரேட் கோஆப்ரேஷன் பை மேக்கிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரேட் பிளாக். அப்போ தனியான ஒரு ட்ரேட் பிளாக்கை உருவாக்கி ட்ரேட் கோஆப்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றத வந்து இவங்களுடைய ஃபஸ்ட்டு நோக்கமாக இருக்குது. செகண்ட் வந்துட்டு டு யூஸ் கரன்சி அதர் தேன் US டாலர் சின்ஸ் டாலர் இஸ் எ டாமினன்ட் கரன்சி அண்ட் US கேன் கண்ட்ரோல் தி ஃப்ளோ ஆஃப் டாலர். பிரிக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் the countries operating with alternative currencies. How far they have succeeded in this respect? Not much அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுமே கிடையாது. என்னென்னா, இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டுலேயே வந்துட்டு ரொம்ப ஒரு டாமினண்ட்டான கரன்சி என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா அமெரிக்கா டாலர் தான் இருக்குது. அப்போ அமெரிக்கா தான் அதை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அமெரிக்கா நினச்சா அந்த ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இந்த பிரிக்ஸோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்கா டாலருக்கு அல்டர்னேட்டிவாக வேறு ஒரு கரன்சியை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றத அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்காக தான் அந்த பிரிக்ஸ் தொடங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹவு ஃபேர் தே ஹேவ் சக்சீடட், ஆனால் இதில் வந்து எவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் எந்த ஒரு வெற்றியுமே அடையலை. அதான் வந்து உண்மை. அடுத்து வந்துட்டு டு இன்க்ரீஸ் ரீஜனல் கோஆப்ரேஷன். அப்போ அந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்குள்ளே வந்துட்டு கோஆப்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா டு கிரியேட் ஏ செப்பரேட் ட்ரேட் பிளாக் மேட் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். வளர்ந்து வரும் நாடுகளுக்காக அவங்களுடைய ட்ரேட் கோஆப்ரேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரேட் பிளாக்காக இது வந்து இருக்குது. அடுத்து வந்து 8.8.2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் பார்க்குறோம். ஓகே, இட் ஆக்ட்ஸ் அஸ் ஏ ப்ரொமோட்டர் ஆஃப் மோர் லெஜிட்டிமேட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ அட்வொகேட்டிங் ரிஃபார்ம் ஆஃப் தி UN செக்யூரிட்டி கவுன்சில். அப்போ UN செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ஒரு இது கொடுக்குற மாதிரி, ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி, இது மாதிரிலாம் நீங்கள் வந்து இது பண்ணலாம், பாலிசிஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குற ஒரு நிறுவனமாக வந்து இது வந்து செயல்படுது பிரிக்ஸ் அப்படின்றது. ஓகே, அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா திஸ் குரூப் ஆஃப் நேஷன்ஸ் இஸ் எஸ்பெஷலி மீன்ட் ஃபார் சவுத் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கோஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சவுத் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்னென்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ஃப்ரேம்வொர்க் அவ்வளோ. இதை பற்றி நீங்கள் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட் இருக்குது, லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா தேடி பாருங்கள். மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டு எக்கனாமிக்ஸ் லெவலுக்கு இது வந்து பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இது குரூப் ஆஃப் நேஷன்ஸ் எஸ்பெஷலி மீன் ஃபார் சவுத் கோஆப்ரேஷன், சவுத் கண்ட்ரிஸோடைய கோஆப்ரேஷனுக்காக செயல்படுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு இட் பெர்ஃபார்ம்ஸ் அஸ் அன் ஏஜென்ட் டு பிரிட்ஜ் தி இன்க்ரீசிங் கேப் பிட்வீன் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு இடையில இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இவங்க ஒரு இதாக பிரிட்ஜாக வந்து செயல்படுறாங்க. அடுத்து வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன் தி WTO the BRICS countries are emphasizing to promote fair order regarding agricultural policies அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ WTOவில் அக்ரிகல்ச்சுரல் பாலிசிஸ் வந்து இன்னமும் நல்ல முறையில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்கிறதுக்கு இந்த பிரிக்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க WTOவுக்கு சொல்கிறதுக்கு. ஓகே, அடுத்து வந்துட்டு ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் பெர்ஃபார்ம்ஸ் ஏ commendable contribution for assisting developing countries in gaining in areas such as an advantage in trade and climate change negotiations. அப்போ ட்ரேடு, climate change இது மாதிரியான விஷயங்களுக்கு அதுக்கு ஏதாவது நம்ம அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா யார் கொடுக்குறாங்க அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு, வளர்ந்து வரும் நாடுகளுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும் அப்படின்னா அதை கொடுக்குறாங்க. இந்த பிரிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் வந்துட்டு இதை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து இவங்களுடைய ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. இட் டிசெமினேட்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் பியாண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா எக்கனாமிக் கோஆப்ரேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சிங் பிளாட்ஃபார்மாக இது வந்து ஒரு செயல்படுது. ஓகே, அவ்வளோதான். அடுத்து 6th பாயிண்ட் பார்க்குறோம் அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் ஏ கேட்டலிட்டிக் இன் ப்ரொடெக்டிங் தி இன்ட்ரெஸ்ட்ஸ் ஆஃப் மிடில் பவர்ஸ் ஆன் குளோபல் ஃபாரம். இப்போ உலகளாவிய லெவலில் டெவலப்பிங் கண்ட்ரிஸை வந்துட்டு அவங்களுடைய நிலைமையை பாதுகாக்கிறதுக்கும் இவங்களுடைய ஒரு ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது, ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸாக அது வந்து இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து 8.8.3 பார்க்குறோம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பிரிக்ஸோடைய சாதனைகள் என்ன.
ஃபாலோவிங் ஆர் சம் ஆஃப் மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். ஓகே, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கண்டின்ஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட், அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹேஸ் ஃபர்தர் டீப்பண்ட் அண்டு கன்சாலிடேட்டட் தி பார்ட்னர்ஷிப் ஆஃப் இட்ஸ் மெம்பர் இன் தி எக்கனாமிக் ஃபினான்ஷியல் ஏரியா. அப்போ கண்டின்ஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அது ஆரம்பிக்கிறதன் மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா எக்கனாமிக்கல் ரீதியாகவும் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் அவங்க மெம்பர்ஸ்குள்ளே ஒரு கோஆப்ரேஷன் வந்து உருவாகுது, பார்ட்னர்ஷிப் வந்து உருவாகுது. இது வந்து அவங்களுடைய ஒன் ஆஃப் தி அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த 6th பிரிக்ஸ் சமிட் இன் பிரேசிலில் நடந்திருக்கு. 6வது பிரிக்ஸ் சமிட் வந்து பிரேசில் நடந்திருக்கு. இந்த மெம்பர் கண்ட்ரி சைன்ட் அண்ட் அக்ரிமெண்ட் டு கிரியேட் எ டெவலப்மெண்ட் பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அது வந்து 6வது சமிட்டில் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. வித் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் ஷாங்காய், சைனா இன் 2015 ஆன் தி லைன்ஸ் ஆஃப் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்டு வேர்ல்டு பேங்க். அப்போ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு வேர்ல்டு பேங்க் அது எப்படி செயல்படுதோ அதே மாதிரியான ஒரு இதில் வந்துட்டு இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சைனாவில் இருக்க ஷாங்காயில் இருக்குது. 2015 இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 6வது பிரிக்ஸ் சமிட்டில் இது வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா த எக்கனாமிக் பொட்டன்ஷியல் அண்ட் டெமோக்ராஃபிக் டெவலப்மெண்ட் ஆர் புட்டிங் தி பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் increasingly in a leading position in setting the global agenda and having a greater say in the global governance. அது என்னென்னா இவங்களுடைய எக்கனாமிக் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. அதே மாதிரியான மக்கள் வளர்ச்சி, டெமோக்ராஃபிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா மக்களுடைய மேம்பாடு தான். அது ரெண்டுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கிறதுனால இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குளோபல் லெவலில் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது, ரொம்ப நல்ல ஒரு இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. It has to be remembered that BRICS share 43% of world population but only 21% of the global GDP. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலக மக்கள் தொகையில் 43% வந்து இந்த பிரிக்ஸ் கண்ட்ரி 5 கண்ட்ரீஸில் மட்டும் இருக்காங்க. ஆனால் இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுற ஜிடிபி பார்த்தோம் அப்படின்னா 21% தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, சம்மரி வந்து நீங்களாக ஓனாக ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வந்து சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. இதோட இந்த 8th சாப்டர் முடியுது, இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லைனா டெலிகிராமில் கூட கேட்கலாம். நான் வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.